காரியங்கள், எந்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் போது சொல்லாமல் இருந்தால் எப்படி வேதனையாக இருக்கிறதோ அப்படியும் இஸ்ரவேல் கோத்திரத்திலே தான் வந்து புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். எத்தனை பேருக்கு புரியுது? தான் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். யாருடைய மத்தியில்? இஸ்ரவேல் கோத்திரக்காரருடைய மத்தியில். 12 கோத்திரத்திலே 5ஆமனாய் பிறந்து 5ஆம் கோத்திரக்காரன் என்ன ஆகிப்பட்டான்? புறக்கணிக்கப்பட்டான். எதனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான்? ஹல்லேலூயா. அதனால புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவனை புறக்கணிக்கப்பட்டாலும் ஆனால் தேவன் அவனை புறக்கணிக்காமல் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தான். அவனை ஆசீர்வதித்தான். எப்படி? அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை போற வேற யாருக்கும் தேவன் கொடுக்கல. யூதா கோத்திரத்தில் பிறக்கிறதுனா அது வேற ஒரு சம்பவம். யூதா என்ன? அது கிறிஸ்துவானவர் பிறந்த ஒரு கோத்திரம். அது ராஜசிங்கமாய் இருக்கிற ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தை எவனும் தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோத்திரம். அப்படி ஒரு கோத்திரங்கள் வரும்போது நான் 5ஆவது கோத்திரத்திலே காணப்படும் போதும் அவன் எல்லாருக்கும் முன்னாடி புறக்கணித்தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை யாராச்சும் புறக்கணிக்கிறாங்க, நம்மளை யாராச்சும் கண்டுக்கிடலை, நம்மளை யாரும் பார்க்கறது இல்லை, நம்மளை பார்க்க கூட விரும்பலை, அப்படி நேரங்களில் நீங்க கவலைப்படாதீங்க. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு காரியம் நான் சொல்ல போனோம்னா, மனுஷனாலே நாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். மனுஷனுடைய கண்களுக்கு நாம் வந்து என்ன இருக்கலாம்? ஒரு கரடாக இருக்கலாம். எதுக்கு? நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், சபைக்கு போகிறோம். எல்லார் கண்களுக்கு இப்போ என்னது? ஒரு கரடாய் காணப்படலாம். தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு இது இருக்கு. இவர்கள் தேவனை ஆராதிக்க போய் என்னத்தை கண்டோம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. தேவனை நீ ஆராதிக்க வந்தா, அதை நீ ஆராதிக்க வரும்போது அந்த பேழைக்குள்ள நீ கடந்து வந்தா, அந்த பேழையில நீ இருக்கும் போது தேவனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பான். மற்றவர்களுக்கு முன்னாடி தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? எல்லா ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. 1-2 ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுத்து தேவன் நம்மளை என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கோத்திரத்திலே ஹல்லேலூயா புறக்கணித்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது கொஞ்சம் அல்ல. என்ன தெரியுமா? அவர்களை 100 ஆசீர்வதித்தார் தேவன். அதில் இஸ்ரவேல் ஜனங்களிலே அதில் ஒரு தேவாலய சாமுவேல் ஒரு தேவாலயத்தை கட்டப்படும் போதும் அந்த இடத்திலேயும் தான் கோத்திரத்திலிருந்து தேவன் ஒரு ஆளை தெரிந்தெடுத்தார். அந்த ஆளுடைய பேரு தான் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அதை எடுக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம், யாத்ராமக புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாத்ராகமம் 31:6 அகிசாமாக்கினே ஹிருதயமுள்ள யாவருடைய ஹிருதயத்திலும் ஞானத்தை அருளினார். யார் கோத்திரத்திலே? தான் கோத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தேவன் என்ன செய்தார்கள்? ரெட்டிப்பான ஞானத்தை கொடுத்து ஹல்லேலூயா சாமுவேலுக்கு ஹல்லேலூயா தேவாலயம் கட்டுகிற நேரத்திலேயும் யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு தலைமையாய் ஒரு ஆளை தெரிந்தெடுத்தாலுமே அவனுக்கு துணை தலைவனாய் ஹல்லேலூயா தான் கோத்திரத்திலிருந்து தேவன் ஒரு ஆளை தெரிந்தெடுத்தார். அவனுடைய பேரு தான் சீரு தேசத்தாரனாகிய யார் தெரியுமா? அவனுடைய பேர் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 14-13 வசனங்களிலே வாசிக்கும் போது 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13-14 இப்போதும் குமாரன் சீரு தேசத்தார் அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் இரும்பிலும் வெண்கலத்திலும் வெள்ளிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் அவனுக்கு சொல்லப்படணும். அவனுடைய பேரு
31:6 வாசிக்கும் போது அல்லேலூயா, ஆக்கோலியாவுடைய மகன், அவனுடைய பேரு அகிசாமாக்கின் மகன் ஆக்கோலியா என்பவனே தேவன் தெரிந்தெடுத்தார். யாருடைய மகன்? அகிசாமாக்கின் மகனாகிய ஆக்கோலியாவினே அல்லேலூயா சாமுவேலுடைய தேவாலயம் கட்டும்படிக்காக அல்லேலூயா பெசலியாவை யூதா கோத்திரத்திலிருந்து தேவன் தெரிந்தெடுக்கும் போது அவனுக்கு துணையாகி யாரை தேவன் தெரிந்தெடுத்தார்? தான் கோத்திரத்திலிருந்து. அந்த தேவாலயம் கட்டணம் என்னாலும் வேணும் என்னாலும், ஒரு தேவாலயம் கட்டப்படணும் என்னாலுமே தான் கோத்திரத்தில் ஒருவன் தேவைப்பட்டது. தான் கோத்திரத்தில் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாவராலும் புறக்கணிக்கப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களிலே அல்லேலூயா தான் கோத்திரத்தை அவர்கள் அல்லேலூயா யுத்தத்துக்கு போகும்போதும் வரும்போதும் தான் கோத்திரத்தை எல்லாருக்கும் பின்னாடி தான் நிப்பாட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? அவர்களிலே அவன் புறக்கணிக்கப்பட்டதுனாலே, அவர்களிலே அவர்கள் தள்ளப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் எல்லாருக்கும் பின்னாடி அல்லேலூயா அவர்களே நடத்தி வந்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், நெருக்கப்படுத்தினார்கள். ஆனாலுமே அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் அவர்களே என்ன செய்தார்கள்? அதில் அநேக வல்லமையுள்ள ஞானிகளை எழுப்பினார்கள். அப்படி ஞானிகளை எழுப்ப போய் சாலோமோனுடைய ஆலயம் கட்டும் போதும் அதில் தான் கோத்திரத்திலிருந்து ஒருவன் தேவைப்பட்டது. அவனுடைய பேரு தான் என்னது தெரியுமா? அக்கோலியாம். அக்கோலியாம் அவன் தான். ஹல்லேலூயா. அவன் எல்லாவற்றிலும் ஞானவானாக இருந்தான். எப்படி? அவன் பொன்னிலும் எல்லா வெள்ளியிலும் மரத்து எல்லா கொத்து வேலை செய்கிறதுக்கும் அவன் என்ன எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஞானவானாக இருந்தான். அப்படிப்பட்ட ஞானம் தான் கோத்திரத்திலே தேவன் கொடுத்திருந்தான். ஹல்லேலூயா. எப்போ ஜனங்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்களோ அப்போ நம்மளை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். எதுக்கு தெரியுமா? பரலோகம் நம்மளை பார்க்கிறது. நீ எல்லாவராலும் புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். அதனால நீ கவலைப்படாதே. தேவன் உன்னை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்துக் கொண்டு வருவா. உன் சந்ததியை ஞானிகளாய் மாற்றுவா. உன் குடும்பங்களை ஆசீர்வாதத்தின் எல்லையால் மூடுவா. உன் குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரங்களிலே மூடிக்கொண்டு போவார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. புறக்கணிக்கப்படல. தேவனுடைய கண்களுக்கு உங்களுக்கு தயவு கிடைச்சிருக்கு. தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைச்சிருக்கு. தேவன் சொல்லுகிறான், எல்லாரும் தள்ளப்பட்டான், யாரும் வேண்டாதவன் யாரு? தான். ஆனாலுமே அந்த இடத்திலிருந்து அதில் தள்ளப்பட்டாலுமே அந்த இடத்திலிருந்து தேவன் என்ன செய்தான்? ஒரு ஹல்லேலூயா ஒரு ஊற்றை அவனுக்கு தேவன் கொடுத்தான். அந்த கோத்திரத்தை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம் வேற ஒரு கோத்திரமும் கிடையாது. ஒரு கோத்திரமும் ஆசீர்வதிக்கப்படலை. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே தான் ஹல்லேலூயா பெரிய ஒரு ஆளாக இருந்தான். ஆனாலுமே சில காரியங்களிலே தான் கோத்திரம் தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்கள். தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. அதனால தேவனை எப்படி அவர்கள் பின்வாங்கி போனார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் ஹல்லேலூயா அதனுடைய 7:5 அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது 1,40,000 பேர். எல்லா கோத்திரங்களும் வந்துச்சா? எத்தனை கோத்திரங்கள் வந்துச்சு? 11 கோத்திரங்கள் வந்துச்சா? வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 5, 6, 7, 8. எல்லா கோத்திரத்திலிருந்து எத்தனை பேர் முத்திரை போட்டார்கள்? 10,000 வைத்து முத்திரை போட்டார்கள். ஆனால் தான் கோத்திர பேர் மட்டும் அந்த இடத்துல எழுதப்படலை. எதுக்கு தெரியுமா? எடுக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 19 அதிகாரம் அதனுடைய 47 வசனத்தை நாம் எடுக்கலாம். யோசுவா 19:47. எடுத்துக்கலாம். அதை பிடித்து
பட்டயத்தையும் சங்கரித்து அதை சுதந்தரித்து லேசேமைக்கு தங்கள் தகப்பனாய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இந்த தான் இவர்களுக்கு எங்க இருக்குன்னா, இவர்களுக்கு தான் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இஸ்ரவேலினுடைய அங்க போய் பார்த்தால் இன்னும் பார்க்கலாம் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு இஸ்ரவேலில் ஒரு கடைசி மூலையில அந்த இடம் கொடுத்தாலுமே அது என்ன இருந்ததா, நெருக்கப்பட்டிருந்ததினாலே ஆசிரியர் தான் புத்திரனின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியினால், எல்லாரும் அண்டர்லைன் படிக்கோங்க, ஒடுக்கமாயிருந்தபடியினால என்ன இருந்ததா, அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில இஸ்ரவேல் கோத்திரத்தில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், கானான் தேசத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒடுக்கமாயிருந்ததா. எப்படி இருந்ததா, ஒடுக்கமாயிருந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்தாரா, லாசாமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயத்தினால் சங்கரித்து அதை சுதந்தரித்து லேசேமிக்கு தங்கள் தகப்பனாய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்கு அவர்களுடைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த கோத்திரக்காருடைய முத்திரை போடப்பட்டவர்களுடைய பட்டியல் தான் கோத்திரத்தின் பேர் எழுதப்படல என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர்கள் வெளியேறி போனார்கள். கானானை விட்டு, அதாவது பாலும் தேனும் ஒழுகிற தேசத்தை விட்டு அவர்கள் எங்கே போனார்கள், அவர்கள் லாசாமிலே லேசேமிலே போய் குடியிருந்தார்கள், குடியேறினார்கள். அந்த இடத்துக்கு அவர்கள் தான் என்று பெயரிட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? அதன்படியினாலே அவர்கள் அதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது. புரிஞ்சதா? எதனால? அவர்களுக்கு கொடுத்த இடம் நெருக்கப்பட்டிருந்தது, ஒடுக்கப்பட்டிருந்தபடியினாலே. ஒருவேளை சபைக்கு கடந்து வருகிறவர்கள் நீங்க நினைக்கலாம், நாம சபைக்கு வருகிறோம், நமக்கு நெருக்கமாக இருக்கிறது, சபையிலே போக முடியல, எப்படி நாம் போய் ஆராதிக்க, எல்லாரும் நம்மளை எதோதான் பேசுறாங்க, ஒன்னொன்னா பேசுறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க. அதில் அப்படி ஒடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்திலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு இருந்த நன்மையை அவர்கள் அறியாமல் அதை விட்டு வெளியே போனார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு இருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள படிக்கணும். நமக்கு இருக்கிற நன்மை என்னது, தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு சபையை தேவன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சபையிலே கடைசி வரை நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். தான் கோத்திரத்துக்கு அந்த இடத்திலே தான் தப்பு நடந்தது. அவர்களுக்கு கானானிலே ஒரு மூலையிலே ஒடுக்கமான இடத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தோட வேற ஒரு இடமும் ஆசீர்வாதம் இல்லாம இருந்தாலுமே அவர்கள் அது புரிந்து கொள்ளாமல் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை நீங்க உட்கார்ந்திருந்து அதில் அக்கறைக்கு இக்கறை பாச்சேன்னு சொல்லி நீங்க ஓடுறீங்க பாத்தீங்களா? அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற இடத்தை நாம் விட்டு நாம் போயிடக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற பொசிஷனை விட்டு நாம் வெளியேறிடக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை விட்டு நாம் வெளியேறிடக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை விட்டு நாம் வெளியேறி போயிடக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிறதா பொருத்தனையை விட்டு நாம் வெளியேறி போயிடக்கூடாது. எதுக்கு தெரியுமா? அப்படி வெளியேறி போனதுனாலே தான் கோத்திரத்துக்காருக்கு என்ன நடந்தது? ஹல்லேலூயா! முத்திரை போட்டவர்கள் அவர்கள் பேர்கள் போடப்படாமல் போயிட்டு, தேவன் நம்மளுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்னு நாம விரும்புகிறோம். நம்மளால நாட்டின சபையில நீக்க முடியல. எதுக்கு? ஹல்லேலூயா! கனி கொடுக்க முடியல. ஆசீர்வாதங்கள் ஒரு சபையில இருந்து பெற்றுக்கொண்டு அடுத்த சபைக்கு ஓடுகிறோம். எதுக்கு? அங்க இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். நீ இந்த சபையில நிற்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம், இந்த சபையை விட்டு நீ வெளியே போனா அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வராது. அந்த ஆசீர்வாதம் இந்த காம்பவுண்டோட நிற்கும். இதான் தான் கோத்திரக்கார் தேவனை விட்டு, கானான் தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறி போனார்கள். லேசேமிலே போய் குடியேறினார்கள். அவர்களை முறியடித்தார்கள். எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் அவர்களுடைய பேரிலே, அந்த கோத்திரத்திலே அவர்களுடைய பேர்கள் நீக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஒரு இடம் கொடுத்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு நிறைய காரியங்கள் தேவன் சொல்லியிருப்பாங்க. ஊழியத்துக்குரிய காரியங்கள் நமக்கு தேவன் தரிசனங்கள் கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய ஊழியத்தை நம்ம எப்படி நடத்தி செல்லணும், எப்படி நம்ம கனி கொடுக்கணும், நமக்கு ஒரு அபிஷேகம் தேவன் நமக்கு சபையில் இருக்கும்போது கொடுத்திருப்பாங்க. அந்த அபிஷேகம் இதோட நின்றுடும். எங்க ஓடினாலும் அந்த அபிஷேகம் உங்களோடு கூட வராது. அதான் தேவன் அதான் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கோத்திரக்காரருடைய பேரில் இருந்து தேவனை அவர்களுடைய பேரை எடுத்து போட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாயிடக்கூடாது.
வசனம் வசனம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதுக்குள்ள நிலைநிற்க முடியும். நாம் நினைக்கிறோம் அல்லையா, இந்த இடையில நான் அடுத்த இடத்துல போகலாம், அடுத்த இடத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அக்கறைக்கு இக்கரை பச்சா, அங்க நல்லையா இருக்கும். பாக்கா இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது லேவேசம் எப்படி இருந்துச்சு, ஆலையிலே பசுமையா இருந்துச்சு, நீரூட்டமா இருந்துச்சு. இவர்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் ஒடுக்கமா இருந்தபடியினாலே அவர் விசாலத்தை தேடி போனார்கள். விசாலத்தை தேடி போனவர்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவர்களுடைய பேர் கோத்திரத்திலிருந்தே தேவன் நீக்கிவிட்டார். நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாதான் நம் பரலோகத்தில் போக முடியும். குரங்கு பார்த்துருக்கீங்களா? இங்கிருந்து அங்கே தாவும், அங்கிருந்து திரும்பவும் இங்கே தாவும், இங்கிருந்து திரும்பவும் அந்த பக்கம் தாவும். அதுக்கு ஒரு இடம், நிலையான இடம் கிடையாது. குரங்குக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்துக்குள்ள, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தாவிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. நிலவரமான ஆவிக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கலாம், ஹல்லேலூயா, ஒருவேளை பாஸ்டர் இந்த சபையில் இல்ல, எப்படிதான் இந்த பொம்பளை சபையை நடத்தி கொண்டு போவாங்க? இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வேற எங்க இடத்துல போகலாம், எங்கேயாச்சும் போனா நாங்க நல்லா இருப்போம். ஆனா அந்த போதகர் இல்லானாலும், நான் இந்த இடத்தில் இல்லாலும், இந்த ஊழியம் ஆண்டவரால் நடத்தப்படும். இந்த ஊழியம் தேவன் நடத்துவார். அதுக்கு நான் தான் வேணும்னு கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல சபையை ஸ்தாபிச்சதின் நோக்கத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை தேவன் நிறைவேற்றுவார். அதான் கர்த்தர். மனுஷனை கொண்டு கிடையாது. கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். மனுஷன் நிறுத்தல, கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அதனால இந்த நாளிலே தேவனுடைய சபையை விட்டு ஓடணும், பறக்கணும்னு நினைக்காதீங்க. 10 பேர் சேர்ற இடத்துலதான் ஒரு சிலலாம் நடக்கும். இல்லன்னு சொல்லல, நெருக்கடிகள் வரும், வாலியா இது வரும், ஒத்தடங்கள் வரும். ஐயோ இப்படி இருக்கே, என்னை பத்தி இப்படி பேசுறாங்களே, அப்படி சொல்றாங்களே. நீ ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடு. முழங்கால் படியிட்டு தேவன் நீதி செய்கிறவர்களாய் நீதி செய்வார். யாரையும் பார்த்து போக வேண்டாம், நீதி செய்கிற தேவன். அதனால ஹல்லேலூயா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உடன்படிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. நமக்குன்னு, நம்முடைய சபைக்குன்னு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த உடன்படிக்கைக்குள்ள நாம் நிலைநிற்கணும். அந்த உடன்படிக்கைக்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த தரிசனத்துக்குள்ள, அந்த ஊழியத்துக்குள்ள நாம் நிற்கிறவர்களாய், நிலைநிற்கிறவர்களாய் காணப்படணும். நிலை நின்றாதான் என்ன செய்ய முடியும்? நமக்கு வைத்திருக்கிற ரேசை நம்ம ஓடி முடிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் பாதியில இப்படி தாவி தாவி போறாங்களா, அப்படி போக வேண்டியதா இருக்கும். நிலவரமான ஆவி உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். தான் கோத்திரக்காரர் நினைச்சார்கள், இந்த இடத்துல நின்றா ஒடுக்கமாய் இருக்கு இந்த இடம், எங்களால பிழைக்க முடியல. அதில் எவ்வளவு நாள் நம்ம ஆன போகிறோம், எவ்வளவு நாள் நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய எஸ்பிரிட் நியமிக்கிறது யாரு? கர்த்தர். அதனால அவர்களுக்கு தான் தெரியும். அதனால கொஞ்ச நாள் நம் இருக்கிற இடத்திலே சாட்சி உள்ளவர்களாய் வாழணும், சாட்சி உள்ளவர்களாய் வாழணும். அதான் கர்த்தர் விரும்புகிறான். இப்ப நான் கோத்திரக்காரர் யார்? இஸ்ரவேலிலே யாக்கோபுக்கு பிறந்த 5வது புத்திரன். அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? எல்லா கோத்திரக்காருக்கும் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தான். அந்த புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலையும் சாமுவேல் ஹல்லேலூயா என்ன செய்தான்? தேவாலயம் கட்டும் போது தான் கோத்திரத்திலிருந்து ஒரு துணை இன்ஜினியரை ஹல்லேலூயா அவர்களுக்கு அந்த தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஞானிகளை தேவன் தான் கோத்திரத்திலே எழுப்பி விட்டார்கள். அவர்கள் கொடுத்த இஸ்ரவேல் தேசத்திலேயும் கானான் தேசத்திலே செழிப்பு இருந்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு பின்மாறி போனார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அப்போ எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடாது.
இந்த உலகத்திலே நாம் வாழும்போது சபை விட்டு சபை போகலாம், ஆனா பரலோகத்துக்கு வரணும். எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் போக போறோம், ஆனா எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அது யாரும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஈஸி நினைக்கிறீங்க, அதான் சொல்கிறது, கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரைக்கும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அவர்களாலே கனி கொடுக்க முடியாத பட்சத்திலே அவர்கள் கானானை விட்டு, கானான் எல்லையை விட்டு அவர்கள் வெளியேறி போனார்கள். தேவன் அவர்களுடைய பெயர்களை அவர்களை நீக்கி விட்டார்கள். வெளிப்படுத்துற அது பெரிய ஒரு சம்பவம். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 12 கோத்திரங்கள் என்பது 12 ஹாலிலே கண்கள் மாதிரி தேவனுக்கு. அதிலிருந்து ஒரு கோத்திரத்தை தேவன் எடுக்கும் போது தேவன் இவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து ஹாலிலே உலகத்திலிருந்து உன்னை மீட்டு ஹாலிலே உன்னை ஹாலிலியா யோர்தானை கடக்க வச்சு, செங்கலை கடக்க வச்சு, உனக்கு கானான் எல்லையை கொடுத்து நீ அதை அனுபவிக்காம நீ வெளியே போகிற பாத்தியா? அதுதான் தேவனுக்கு வேதனை. உனக்கு உலகத்தில் இருந்தவனை மீட்டு கொண்டு வந்து ஒரு ஒரு பேழைக்குள்ள அவனை நிறுத்தி இருக்கிறாங்கன்னா அது தேவனுடைய சித்தம். எந்த இடத்துல நீ கனி கொடுக்கணுமோ அந்த இடத்துல தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அதனால செங்கடலை கடக்க வைத்தார்கள், யோர்தான் கரையை அவர்கள் கடந்தார்கள், கானான் தேசத்தை அவர்கள் பிடித்தார்கள், கானான் தேசத்தில் வந்து பங்கு பெற்றார்கள். அதிலே நிலைத்திருக்க முடியல. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது. சபைக்குள்ள வாரும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனா அந்த ஆசீர்வாதம் காணாது. எனக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் தேவை இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் எப்படி இருக்கேன்? அந்த இடத்துக்கு போனா நான் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் நிறைய காரியங்கள்னா என் வாழ்க்கையில ஹல்லேலூயா வந்து சேரும். அப்படி நினைத்து நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? தொலைச்சு விட்டுட்டு போகிறோம். இதுதான் நிலைமை. இதுதான் தானுக்கு சம்பவித்தது. தான் எப்படியா இருந்தா கடைசியிலே அவனே தேவனே அவர்களுடைய பேர்களிலிருந்து வெட்டி போட்டார். வெட்டி போட்டார். அவன் பேரே இல்ல. 12 கோத்திரங்களும் அவர்களுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்கும் போது, அந்த கானான் தேசத்துக்குள்ள இருக்கும் போது, ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் நறுக்கத்துல நான் எப்படி வாழ, இதுக்குள்ள நான் எப்படி இருக்க, இதுக்குள்ள நான் எப்படி கனி கொடுக்க. ஹல்லேலூயா. உன்னை அழைத்ததின் நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவா. நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். நான் முழங்கால் படியணும். நம்மளால முழங்கால் படியிட முடியாதா? முழங்கால் படியிட முடியாம குறைகளை மட்டும் தான் பேசுறது. என்ன தெரியுமா? இது எனக்கு காணாது, இன்னும் எனக்கு கொஞ்சம் வேணும், இன்னும் அங்க போனா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதுல வேற எங்கெங்கெல்லாம் குரூப் ஷேர் எடுக்கிறாங்க அங்கெல்லாம் போய் நம்ம எடுத்து கெட்டுறது. இதுதான். அங்க போனா அந்த குரூப் ஷேர் கிடைக்கும், இங்க போனா இந்த குரூப் ஷேர் கிடைக்கும். எல்லாம் கெட்டிக்கிட்டு அலைய ஒன்னும் மேலே கொண்டு போகாது. உன்னை இங்கதான் போட்டுட்டு போகும். யாரும் கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சு நடத்த செல்ல யாரும் இருக்காது. தேவன் உன்னை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நாம் கடைசி வரைக்கும் எந்த இடத்துல தேவன் உன்னை அழைத்திருக்கிறார்களோ, எந்த இடத்துல தேவன் உன்னை வைத்திருக்கிறார்களோ, எந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்களோ, எந்த இடத்துல நீ கனி கொடுக்கணும் என்று தேவன் விரும்புகிறார்களோ அந்த இடத்துல தான் நீ கனி கொடுக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறான். அதனால இந்த நாளில நினைக்காதீங்க சபை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. சபை விட்டு போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரே உபதேசம் தான். இதே ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைச்சுன்னு இருக்காது. அதனால தேவனுடைய சமூகத்தில சபையில் எந்த குறைகள் இருந்தா உட்கார்ந்து பேசுறதுக்கு பழகுங்க. அதை விட்டுட்டு குறைகளை மட்டும் பேசாதீங்க. ஒரு சபையினா குறைகள் இருக்கதான் செய்யும். ஒரு குடும்பம்னா குறைகள் இருக்கதான் செய்யும். ஒரு சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் என்பது ஹல்லேலூயா எல்லாருக்கும் சண்டைகள் வரதான் செய்யும். வராத சபைகள் எந்த சபையும் கிடையாது, எந்த குடும்பமும் கிடையாது. எல்லா குடும்பங்களிலும் சொரசேர்ச்சி இருக்கதான் செய்யும். அதனால நாம் தான் புரிஞ்சுக்கிடணும். உடனே ஹல்லேலூயா வேதாளம் முருங்கை மரம் ஏறக்கூடாது. அதுல வேற பெரிய பாலிசி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? அது எப்படி நாங்க வர்றது பிடிக்கல இப்படி வேற பேசுவாங்க. நீ வர்றது பிடிக்கலன்னு யாராச்சும் சொன்னாங்களா? சொல்லலையே. அது வந்து கணக்கு. நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நீ வர்றது தேவன் பிடிக்கலன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. தேவன் சொன்னாங்களா உங்கள்கிட்ட? தேவன் தானா வந்து உன்ட்ட வந்து பேசிட்டு போனாங்களா? இல்ல. இது வந்து சாக்கு போக்கு சொல்ல. உனக்கு வர பிடிக்கலன்னா அமைதியா இருந்தா அதுக்கு சபை மேல 100 குறைகளை சொல்லி சபையை புறக்கணிக்க கூடாது. நீ ஒருவேளை புறக்கணித்து போயிடலாம். ஆனா ஆண்டவர் அப்பொழுதுதான் பரலோக இந்த சபைக்கு வேண்டி கண்களை திறக்க போறாங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் தேவன் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். தேவன் நம்மளை நாளுக்கு நாள் உயர்த்துவார். உனக்கு இந்த நாளில் குறைகள் காணப்படலாம். எதுக்கு தெரியுமா? உதவிகளை பெற்றாச்சு, உதவிகளை பெற்றுக்கொண்டோம். இனி நமக்கு யார் இருக்காங்க ஒரு தோன்றல். அப்படி நினைக்காதீங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே யாரும் உதவ வர மாட்டாங்க. கர்த்தர் தவிர ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் உதவிதான் உண்டு. வேற யாராலும் உதவ முடியாது. அந்த கர்த்தர்
நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணுமோ அது நாம் பார்க்கணும். அழைத்த அழைப்பு நம்ம எந்த சபையில எந்த இடத்துல நாட்டி இருக்கிறோமோ, எந்த இடத்துல கனி கொடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் கொடுக்க முடியும். அதனால இந்த நாளில தேவன் என்ன செய்கிறான்? தான் கோத்திரத்தை எடுத்து கருவேப்பிலை மாதிரி எடுத்து போட்டது போல தேவனுக்கு ஒரு செகண்ட் ஆகாது நம்மளை எடுத்து தூரம் போட. அதனால தேவனுடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, சங்கீதம் 8:4 சொல்லுகிறது, நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் என் மாத்திரம். தேவன் அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மளை நினைப்பதற்கும் எண்ணுகிறதுக்கு நாம் என்மாத்திரமா இருக்கிறோம். அவர்களுடைய கண்களிலே நாம் ஒரு தூசியா இருக்கும் போது அல்லேலூயா எம்மாத்திரமா இருக்கிறதா இதை சொல்கிறான். அது நாம் யோசிச்சு பார்க்கணும். அந்த நாளிலும் இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே குறைகளை பிடிக்கிறவர்களாய் எல்லாம் நன்மையை பெற்றவர்களாய நாம் நன்மைக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய். ஒன்னும் பெற்றுக்கொள்ளலையா, அதுக்காக நன்றி இயேசுவே, சோத்திரம் இயேசுவே, சோத்திரம் இயேசுவே, 100 சோத்திரம் போட அந்த சோத்திரத்துல இருக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த சோத்திரத்துல இருக்கு. எதுவும் கிடைக்கலையா, ஒரு 100 சோத்திரம் போடப்படுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம் என்ற யாகம் அர்ப்பிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சோத்திரம் என்ற யாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது தேவன் நம்மளுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர்களாய் காணப்படுவார். அல்லேலூயா. அதனால தான் கோத்திரத்தை தேவன் புறக்கணித்தது போல, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்தது போல நம்மளை தேவன் என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க கூடாது. இதுதான் தேவன் அல்லேலூயா சொல்ல விரும்புகிறாங்க. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நேரம் இல்லை, இன்னும் ஒரு காரியம் கூட சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை மட்டும் நம்ம எடுக்கலாம். பெர்ஷேபா, தான் முதல் கொண்டு பெர்ஷேபா வரைக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆதியாகமம் 21 அதிகாரம் அதனுடைய 25, 26, 27, 28, 29, 30, 31 வாசிக்கும் போது அங்க நான் சுருக்கமா சொல்லுகிறேன். அந்த இடத்துல அபிமெலேக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது, ஒரு சர்ச்சை நடக்கிறது, அப்படித்தானே சொல்லுவாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறது. எப்படி தெரியுமா? அபிமெலேக்கு என்ன செய்தான்? அல்லேலூயா. ஆபிரகாம பெர்ஷேபா என்ற இடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஆபிரகாம அல்லேலூயா துறவுகளை திறந்தான், தெருவுகளை என தோண்டினான். அந்த தெருவுகளை தோண்டிருந்தனாலே அல்லேலூயா அபிமெலேக்கு அந்த இடத்திலே ராஜாவாய் வாழும்போது அபிமெலேக்கு இது அறியப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாமை பார்க்க வந்து, இந்த இடத்துக்கு என்ன நடக்கிறது, நீ இந்த துறவுகள் யார் தோண்டாங்க கேட்டு ஒரு கான்வர்சேஷன், வீட்டில் போய் படிச்சுக்கோங்க இதெல்லாமே. அப்போ அந்த கான்வர்சேஷன் நடக்கும் போது ஆபிரகாம் சொல்லுகிறான், இது நான் தான் தோண்டினேன், இந்த துறவுகள் நான் தான் தோண்டினேன். எதுக்கு தோண்டினாங்களா? ஆபிரகாம பெரிய சம்பளனாய் இருந்தான், அவன் எல்லாருக்கும் பெரிய ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் அவன் மகா சம்பளனாய் தேவன் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தபடியினாலே அவர்களுக்கு முன்னாடி, ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒருத்தரால நிற்க முடியாது. எதுக்கு தெரியுமா? அபிமெலேக்கும் வந்து ஆபிரகாமினுடைய அடுத்து வந்துதான் பேச முடிஞ்சது தவிர ஆபிரகாம் போய் அபிமெலேக்கின் இடத்துல பேசவில்லை. அந்த கான்வர்சேஷன் அங்கே நடக்கிறது. பெர்ஷேபா என்ற பேரின் அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உடன்படிக்கையின் ஊற்று. என்னது? உடன்படிக்கையின் ஊற்று. பெயர் என்ன? ஊற்று. ஷேபானா 7, இல்லைன்னா 7 ஊற்றுகள் என்று சொல்லப்படுவார்கள். அதனால இந்த நாளிலே பெர்ஷேபா பத்தி நாம் சொல்லும் போது 7 ஊற்றுகள் தோண்டி வைத்தார்கள். அந்த 7 ஊற்றுகளும் என்னது? ஒரு பரிபூர்ணத்தை காட்டுகிறது. எப்படி தெரியுமா? அது வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வரும்போது சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 ஆவியுள்ள உடையவர்களாக இருக்கிறாங்க. தெரியுமா? அது யாருக்காச்சும்? அவர்கள் பரிபூர்ணத்தில் வசிக்கிறதுனால அவர்கள் 7 ஆவிக்கு உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது இன்னொரு நாளில் நான் சொல்லுறேன். அதனால இந்த நாளிலே அவர்கள் பெர்ஷேபா 7 ஊற்றுகள், அப்படிப்பட்ட ஒரு என்னது, அந்த இடத்திலே தண்ணி இல்லாத பட்சத்திலே, அந்த இடத்திலே பஞ்சம் வரும்போது அல்லேலூயா ஆபிரகாம் அல்லேலூயா ஊற்றுகளை தோண்டி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தண்ணி கொடுக்க, ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கும்படிக்காக 7 ஊற்றுகளை அல்லேலூயா திறக்கிறாங்க. அதிலே 7 ஊற்றுகள் தான். அதுக்கு தான் ஆபிரகாம் பெர்ஷேபா என்று, அந்த பெர்ஷேபா என்று பேர் அழைக்கும் போது அதனுடைய 30, 31 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அந்த இடத்துக்கு என்ன செய்தார்கள்? பெர்ஷேபா என்று பெயரிட்டார்கள். எதற்காக?
இந்த 7 துறவுகள் ஆபிரகாம் தோன்றினதுக்கு அவன் அதுக்கு என்ன கொடுத்தார்கள்? 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை வைத்துக்கோ என்று சொல்லி 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு 2 பேருக்கு ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அந்த உடன்படிக்கையை இந்த துறவு தோன்றினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளே உன் கையிலே வாங்க வேண்டும் என்றால் என்றான். அவர்கள் இருவரும் அவிடத்திலே ஆணையிட்டுக் கொண்டபடியினால் அந்த இடத்துக்கு என்ன என்று பெயரிட்டார்கள்? பெர்ஷேபா என்று பெயரிட்டார்கள். பெயர்ஷேபா என்று பெயரிட்டார்கள். பெர்ஷேபா என்றால் என்னது? உடன்படிக்கையின் ஊற்று. ஷேபா என்ற 7, பேர்னா உடன்படிக்கை, பேர்னா ஊற்று, ஷேபான 7 ஊற்றுகள், 7 கிணறுகள் தான் யாரு? ஆபிரகாம் தோண்டினார்கள். அப்ப 7 ஊற்றுகளை அங்க தோடும் போதும் அபிமெலேக்குக்கு அது பிடிக்கல. என்ன தெரியுமா? இவன் ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அதனாலே அபிமெலேக்கினுடைய ஜனங்கள், ஆடை மேய்க்கிறவர்கள் பயந்தார்கள். அதுக்கப்புறம் தான் அபிமெலேக் அவர்கள் கூட்டரோடு கூட ஆபிரகாமை பார்க்க வந்து அந்த இடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணி அதுக்கு பெர்ஷேபா என்று பெயரிட்டார்கள். ஆதியாகமம் இது எப்படி நிக்குது? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் பெர்ஷேபாவோட நிக்கிறது. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு பிற்பாடு, நமக்கு பிற்பாடு நம்மளுடைய சந்ததி வருவாங்க இல்லையா? நமக்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஈசாக்கு அந்த இடத்திலே வந்து இருக்கும்போது அந்த இடத்தில் என்ன ஏற்பட்டது? பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட போய் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே பஞ்சம் ஏற்பட்டது என்பது வசனம் சொல்லுகிறது. அவன் அந்த பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த இடத்திலிருந்து அதிலே கேரார் என்ற இடத்துக்கு இடம் மாறி போனான். எப்படி? இந்த இடத்து செட்டி குறிச்சி விட்டு கோவில்பட்டி விட்டு காய்த்தா அப்படி போவாங்களா? இடம் மாறி ஒரு இடத்துல போய் தங்கி பார்க்கிறது. அப்படி இவன் என்ன செய்தான்? ஈசாக்கும் அந்த இடத்துல பெர்ஷேபா விட்டு அங்க போனார்கள். அவர்களுடைய தொழில் என்னது? ஆபிரகாமினுடைய, ஈசாக்கினுடைய, யாக்கோபினுடைய தொழில் என்னது? ஆடுகளை மேய்க்கிறவர்கள். அவர்களுடைய தொழில் என்னது? ஆடுகளை மேய்க்கிறவர்கள். இந்த ஆடுகளை மேய்க்கும் போது இவர்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்க தண்ணீர் இல்ல, சாப்பாடு கொடுக்க என்ன இல்ல, புல்லு மேய்ச்சல் இல்ல. அதன் காரணத்தினாலே கேரார் என்ற இடத்துக்கு அவர் அதிலே குடியேறினார்கள். அந்த இடத்திலே குடியேறும் போது அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது அவர்களுக்கு கண்ணு தெரியுது. ஈசாக்கு எகிப்து தெரியும், பார்த்தா தெரியும், போயிடலாமா என்று யோசிக்கும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நீ போகக்கூடாது. தேவன் சொல்லுவார்கள் போகக்கூடாது, இரு. ஆனா நம்மளால இருக்க முடியல, முள்ளு குத்துது. எங்க காலில் முள்ளு குத்துது, அதனால இருக்க முடியல. இருக்கிற இடத்துல முள்ளு குத்தும். அப்போ என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? ஈசாக்கு நினைக்கிறார், நான் போனா என்ன இருக்கும்? நெயில் நதி தெரியுது, நீர்ப்பாய்ச்சல் இருக்கிறது, என் நாடுகளுக்கு தேவையான தண்ணி இருக்கு, எல்லாம் நாம் பார்க்கலாம், அதில் நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிறோமா? ஆனா கர்த்தர் தரிசனத்தில் ஈசாக்கோட நீ போக கூடாது, நான் உனக்கு என்ன செய்வேனா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ ஐகுப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ எங்க இருக்கிறவன் கர்த்தரிடத்துல கேளு, கர்த்தர் உன்னை அந்த இடத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். அந்த இடத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். இடம் விட்டு இடம் போன ஆசீர்வதிக்க மாட்டார். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, பெர்ஷேபாவும் தானும், தான் முதல் கொண்டு பெர்ஷேபா வரைக்கும். தான் எங்க? இஸ்ரவேல் கடைசி பகுதி. பெர்ஷேபா எங்க? ஆபிரகாம் குடியிருந்த பகுதி. பெர்ஷாவில என்ன ஏற்பட்டது? பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்டபடியினால் என்ன ஆயிடுச்சு? அவன் அங்கே இருந்து கேராருக்கு வந்தா. கேரார்ல என்ன நடந்தது? கர்த்தர் ஈசாக்கின் இடத்துல பேசுறாங்க, நீ போகக்கூடாது, எகிப்து செழிப்பா இருக்கும், உலகம் உனக்கு செழிப்பா தோன்றும், ஆனா நீ போகக்கூடாது, நீ எல்லையை விட்டு போனோம்னா உனக்கு ஆசீர்வாதம் வராது. அப்போ கர்த்தர் உனக்கு ஒருவேளை நான் நினைக்க ஒடுக்கம் நெருக்கம் எல்லாம் இருக்கல, நாம் இருக்கிற இடத்துல தள்ளப்பட்ட நிலைமை, அதில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது, எகிப்துக்கு போகக்கூடாது. கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஈசாக்கு செழிப்பான தேசம் தோன்றுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் இப்படி பார்க்கும்போது உலகம் நல்ல அழகா தெரியும். வா மகனே கூப்பிடுவான், போகாதீங்க, தேவன் ஹalleluya விரும்ப மாட்டார்கள். எதுக்கு தெரியுமா? அது உலகம், இருள் கொண்டு நிறைந்திருக்கிற இடம். இருளிலே நாம் வாசம் பண்ணக்கூடாது. வெளிச்சத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் இருளிலே இருக்கக்கூடாது. இருள் எப்படி இருக்கும்? அந்தகாரம் சூழ்ந்துதான் இருக்கும். வெளிச்சம் எப்படி இருக்கும்? இப்ப பார்க்கிறது தான் வெளிச்சம். அதனால எகிப்து என்னது? இருள் நிறைந்த இடம்.
உலகம் என்னது? இருள் நிறைந்த இடம். கொஞ்ச காலத்துக்கு செழிப்பாதான் தோன்றும். ஆனால் அதுக்கப்புறம் நாம் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கு, மறந்து போயிடக்கூடாது. உலகம் உன்னை கையாட்டி விழிக்கும், வா மகனே மகனே என்று கூப்பிடும். ஆனால் தேவனை நீ அந்த இடத்துல நினைத்துக் கொள்ளணும். கர்த்தர் இசாக்கினோடு பேசினது போல, நீ இந்த இடத்தை விட்டு நீ எந்த இடத்துல குடியிருக்கணும்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். எந்த இடத்துல நீ குடியிருக்கணும், நீ இந்த இடத்துல இரு என்று அதில் யார் இடத்துல சொல்றாங்க? கர்த்தர் ஈசாக்கின் இடத்திலே சொல்றாங்க. நாம் திரும்பி வந்த தேசம் பார்த்தீங்களா, எகிப்து. அந்த ரத்தம் இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் ஒட்டி இருக்குங்களா? இருக்குங்களா? கொஞ்சம் ஒட்டி இருக்கும். விட முடியல சில காரியங்கள். இன்னும் நாம் அப்படியே போயிடலாமோ, எப்பமாச்சும் அது பார்க்கும்போது அங்கே போய் நின்றுடலாமோ, நம்மளுடைய மனசு துடிக்குது பாருங்களா. அப்படிதான் ஈசாக்கும் தோணுச்சு. நம்ம போயிடலாமே, திரும்பி போனோம்னா செழிப்பான தேசம், செழிப்பாய் இருக்கு, தண்ணீர் வற்றாத நீருற்றாய் காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் பேசுகிறான், நீ போகாத, நீ இருக்க வேண்டிய தேசத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ அந்த இடத்துல குடியிரு, அந்த இடத்துல இருந்து உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்கின் இடத்திலே வாக்கு கொடுக்கிறாங்க. இந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வெளியே போக நினைக்காதீங்க. இருக்கிற இடத்திலே கனி கொடுத்து, இருக்கிற இடத்திலே அழைப்புக்கு உண்மையாக இருக்கும்படிக்காக தேவனிடத்திலே கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்க போனாலுமே நாம் இதே மேல மாற போகிறதில்லை, இப்படிதான் இருக்க போறோம், அப்படி கிடையாது. நாம் மாறுவோம். இந்த இடத்துல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை தேவன் கட்டளை இடும்போது நாம் ஹல்லேலூயா உன்னதங்களிலே தேவன் கொண்டு நம்மளை நிறுத்தும் போது உலகம் தான் பார்த்து நம்மளை சொல்லுவார்கள், இவள் அவருடைய தேவன் உண்மை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த நேரத்திலும் ஈசாக்கு ஆடுகளை மேய்த்திருந்தாலும் அந்த இடத்துல விவசாயம் பார்த்தான். விவசாயம் பார்த்து அவனுக்கு செழிப்பை தேவன் கட்டளையிட்டான். அவன் செய்கிற தொழிலில் அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆசீர்வாதமாய் ஈசாக்கை மாற்றினார். ஆசீர்வாதமாய் மாற்றினதும் போதாது, அவன் ஆபிரகாம தோண்டினான். அந்த ஈசாக்கு விவசாயங்கள் அதில் செய்ய தொடங்கின உடனே ஆபிமெலேக்கு ஜனங்கள் அவர்கள் என்ன செய்ய, அந்த துறவுகளை மூடிவிட்டார்கள். என்ன செய்தார்கள்? அந்த துறவுகளை மண்ணினாலே மூடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்படிதான் நடக்கும். நமக்கு அநேக வாசல்கள் திறந்து கிடக்கும், ஜனங்கள் அதை மூடி போடுவார்கள், அடைத்து போடுவார்கள். ஆனால் ஹல்லேலூயா ஈசாக்கு என்ன செய்யல? அந்த இடத்திலே சோர்ந்து போகல. தன்னுடைய தகப்பன் தோண்டின அதே துறவை திரும்பவும் தோண்டினா, அதிலிருந்து ஒரு புதிய நீரூற்று தேவன் அருளினார். அதிலிருந்து தேவன் உங்களுக்கு புதிய நீரூற்று தருவார். நீங்க நினைக்காதீங்க இதே நீரூற்றில் ஒன்றும் கிடைக்காது நினைக்காதீங்க. இது பழைய இடமா இருந்தாலும் ஒரு புதிய தொடக்கத்தோட தேவன் தொடங்கி இருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு நீரூற்று தேவன் தரப்போகிறார். இதிலிருந்து ஒரு நீரூற்று தேவன் தரப்போகிறார். அந்த பழைய நீரூற்று, அந்த 7 அதில் பெயர் ஷெபா என்று பெயரிட்டார். 7 துறவுகளும் அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதரும் சேர்ந்து அதை மூடிவிட்டார்கள், மண்ணினாலே மூடினார்கள். இவன் ஆசீர்வாதத்துக்கு இதுதானே காரணம் என்று சொல்லி அதை மூடிவிட்டார்கள். ஆனால் ஈசாக்கு அவனுடைய ஜனங்களும் சேர்ந்து அதை திரும்பவும் தோண்டும் போது அதிலே நீரூற்று திரும்பவும் வந்தது, ஒரு புதிய நீரூற்றாய். எல்லாரும் நினைத்தார்கள் அதிலே நீர் தண்ணி வராது நினைச்சார்கள். அந்த இடத்திலிருந்து தேவன் ஒரு நீரூற்றை கொண்டு வருவார். என்னுடைய வாழ்க்கையில தேவன், நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா? இல்ல, தேவன் உன்னுடைய இப்ப இருக்கிற நிலைமையில இருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். இப்ப இருக்கிற நிலைமையில் இருந்தா ஒன்றுமில்லாம இருக்கலாம், நீரூற்றுகள் எல்லாம் வற்றி போயிருக்கலாம், மண்ணாலே மூடி போட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு அதிலே உனக்கு ஒரு புதிய நீரூற்றோ உனக்கு தேவன் தரப்போகிறார். ஒரு புதிய நீரூற்று தேவன் திறக்க போகிறார். அதிலே மனுஷரால் அடைக்கப்பட்டது, அதிலே எல்லாராலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த நாளில் உனக்கு நேராய் திறக்கப்படுகிறது. தேவன் திறக்க போகிறார். அப்பொழுதுதான் பரலோகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நீரூற்றுகள் அடைக்கப்படலை. கொஞ்சம் ஈசாக்கு முதல்ல என்ன செய்தார்கள்? அந்த இடத்தில் இருக்கும்போது அவனுக்கு, நீங்க எல்லாரும் நினைக்கீங்க ஈசாக்கு பெரிய சம்பரனா இருந்த, உண்மைதான். அதற்கு இடையிலே அவன் எவ்வளவு நெருக்கப்பட்டான் உங்களுக்கு தெரியுமா? அதில் பஞ்சம் ஏற்பட்டது. நெருக்கத்தின் மத்தியில வாழ்ந்த ஈசாக்கு நெருக்கத்தின் மத்தியில வாழும்போது ஆண்டவரை விட்டு வெளியே போகல. ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அந்த இடத்துல தேவன் அவனை உயர்த்தினார். அந்த இடத்துல தேவன் அவரை உயர்த்தினார். அவர் 2 துறவுகளை தோண்டது மாதிரி இதுல கொடுத்திருக்க. ஏசேக் என்றால் நெருக்கம் என்ற அர்த்தம். ஏசேக் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஹல்லேலூயா, ஏசேக் என்ற துறவை தோண்டும் போது அதுல அவருக்கு தண்ணி கிடைக்கும் போது அது ஏசேக் என்று பெயரிட்டு அது நெருக்கத்தின் துறவு என்று அவன் பெயரிட்டான். இன்னொரு துறவை தோண்டும்
போது, அதிலே தண்ணி கிடைக்கும் போது அதுக்கு சித்தினா என்று பெயரிட்டார். அதுவும் அதிலே 2 நெருக்கம், நெருக்கத்தின் மேல் நெருக்கம். எனக்கு வந்தினால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சித்தினா என்று பெயரிட்டு அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை அவன் துதித்தான். நமக்கு வருகிற நெருக்கத்தின் நேரத்தில் தேவனை புறக்கணிக்காம, தேவனை தள்ளிவிடாமல், தேவனை நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். தேவனுடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்தணும். எத்தனையோ நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம். இதே கரங்களினால் நன்மை பெற்று நாம் என்ன செய்கிறோம்? இதே வாயினாலே தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு வார்த்தைகளால் தேவனை நாம் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதனோடு நிப்பாட்டிடுங்க. ஒருவேளை இன்ன வரைக்கும் நீங்க வேதனைப்படுத்திருந்தா அதுக்கெல்லாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு, தேவனிடத்திலே ஹல்லேலூயா ஒரு மன்னிப்பு கேட்டு, தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் ஹல்லேலூயா தேவன் என்ன செய்கிறார்? பெர்ஷேபா ஈசாக்கு கொடுத்தது போல நமக்கும் தேவன் தர விரும்புகிறார். அநேக நீர்ச்சுகள் தேவன் திறக்க விரும்புகிறார். அநேக அடைக்கப்பட்ட வாசல்கள் தேவன் திறக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் எல்லைகள் தேவன் திறக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ தேவனுடைய சமூகத்திலே உன்னை அர்ப்பணி. தேவன் நம்மளை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்கள் நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் திறந்து விடுவார். அதில் ஒரு புதிய நீரூற்று தேவன் தந்தருளுவார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. பழைய நீரூற்று ஆபிரகாம் தோண்டும் போது நீரூற்று வந்துச்சு, அது அடைக்கப்பட்டது. திரும்பவும் ஈசாக்கு தோண்டினான். அந்த 7 தொரம்புகளும் ஈசாக்கு தோண்டினான். 7 தண்ணி வந்துச்சு. அதுக்கு திரும்பவும் ஈசாக்கு பெர்ஷேபா என்று பெயரிட்டான். அதே பெயரிட்டு அவர்களுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது நாம் அதில் வெளியே போகணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற இடத்திலே நம்மளை அழைத்த அழைப்பின் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். இருக்கிற இடத்திலே நம்மளுடைய அபிஷேகத்தை நாம் புதுப்பிக்கணும். இருக்கிற இடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள வளர்கிறவர்களாய் காணப்படணும். இருக்கிற இடத்திலே நாம் தேவனை நம்மளுடைய ஹல்லேலூயா சொந்த ஹல்லேலூயா நம்மளை நமக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்காக நாம் என்ன செய்யணும்? அது விட்டுட்டு தேவனை நாம் குறை சொல்லுகிறவர்களாய், மற்றவர்களை பழிசாற்றுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு தீமைக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும். எல்லா கஷ்டத்துக்கு, ஒரு நெருக்கத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு நன்மை, ஒரு விசாலத்தை தேவன் கட்டளையிடுவார். ஒரு விசாலத்தை தேவன் கட்டளையிடுவார். அந்த விசாலத்தை அடையாமல் போயிடக்கூடாது என்பதுதான் அதில் இன்னைக்கு தேவன் உங்களை உணர்த்தா சொன்ன வார்த்தைகள். இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை புதுப்பிக்க பாருங்க. தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்க பாருங்க. தரிசனத்திலே நிலைத்திருக்க பாருங்க. ஹல்லேலூயா. இடம் விட்டு இடம் மாறாமல் நாம் இருக்கிற இடத்திலே கனி கொடுக்கிறவர்களாய். அதில் கடைசி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் போட்டிருக்கிறது போல ஹல்லேலூயா கடைசி வரைக்கும் ஆதியாகமம் 33ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை விட்டுருங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கனி கொடுப்பாயாக. எங்க கனி கொடுக்கணுமா? கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே நாம் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அதனால இந்த நாளிலே நம்மளுடைய கேட்ட வசனத்திற்கு நம்மளை சமர்ப்பணம் செய்வோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் கொடுத்த அபிஷேகத்தையோ ஊழியத்தையோ ஹல்லேலூயா நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நாம் இழந்து உலகத்தை ஹல்லேலூயா விட்டு எகிப்தை பார்த்து நாம் போகாமல், உலகத்தை பார்த்து போகாமல் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தில் நிலைத்திருக்கும்படியாக நம்மளை அர்ப்பணம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஈசாக்கு நெருக்கத்தின் நெருக்கத்திலே இருந்தாலுமே அதிலிருந்து ஒரு விசாலத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தது போல எல்லா வாழ்க்கையில தேவன் இந்த நாளிலே ஒரு விசாலத்தை தர விரும்புகிறார். ஒரு விசாலத்தை தேவன் தர விரும்புகிறார். உன்னை அர்ப்பணம் செய். உன் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா எல்லாவராலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாவராலே கைவிடப்பட்டிருக்கலாம். நெருக்கத்தின் மேல நெருக்கம், ஹல்லேலூயா கண்ணீருக்கு மேலாக கண்ணீர். நான் என்ன செய்வேன்? துடித்து கொண்டிருக்கிறாயா? உன்னிடத்தில் இருந்து ஒரு புதிய நீரூற்று தேவன் பொறுக்க விரும்புகிறார். உன்னிடத்தில் இருந்து ஒரு புதிய நீரூற்று தேவன் தர விரும்புகிறார். இந்த நாளிலே அந்த நீரூற்றுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மளை ஹல்லேலூயா பரலோகம் பார்க்கிற ஒரு நாளாய் நம்மளை மாற்றப் போகிறார். பரலோகம் பார்க்கிற ஒரு நாளாய் தான் கோத்திரத்தாரே ஹல்லேலூயா தேவன் நீக்கிவிடும் போல நாம் அதிலே சேர்ந்துடக்கூடாது. தேவனுடைய புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்கள் எல்லாவரும் ஹல்லேலூயா அக்னி கந்தகம் இரத்தியிலே ஹல்லேலூயா போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. சபையில வந்து தேவனை ஆராதித்தவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட அவரை சந்திக்கும்படிக்காக நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படணும். அவரை சந்திக்கும்படிக்காக நம்மளை சமர்ப்பணம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா சோத்ரம் 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 ஆமென்
ஹalleluya 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 ஹalleluya. செங்கடலே நீ பிளந்தே தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலே நீ பிளந்தே உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர் சர்வவல்லவர் நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஹalleluya காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்துக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நெருக்கத்தின் நேரத்திலும் ஹalleluya நெருக்கப்பட்ட நேரத்தில் ஒடுக்கப்பட்ட நேரத்திலே நாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாகி ஹalleluya தான் தோற்றக்கால் ஹalleluya எல்லாராலும் நெருக்கப்பட்டாலும் தேவன் நம்மை ஹalleluya ஆசீர்வதித்து வந்தது போல இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராகப்பா. ஹalleluya பெர்ஷேபா ஹalleluya ஹalleluya 7 கதவுகள் ஹalleluya தோண்டப்பட்டது போல 7 கதவுகள் ஒரு பரிபூரணத்தை காட்டுகிறது போல இந்த நாளிலும் ஹalleluya அந்த கதவுகளில் இருந்து ஒரு நீரூற்றை தேவன் தரும்படிக்காக நீரூற்றை தரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தள்ளப்பட்ட நிலைமையிலும் ஹalleluya தேவன் நம்மளை தள்ளாதவனாகி கைவிடப்பட்ட நிலைமையிலும் கைவிடாதவனாகி நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடத்திலே கடைசி வரைக்கும் நாம் பணி கொடுக்கிறவர்களாகி தேவன் நம்மளை மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். வந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். வராதவர்களை உடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். தேவனை நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். ஹalleluya நீரை ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் வந்திருக்கிற அனைவரோடும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.